Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa athi'u Allah war rasul la'allakum turhamun. Shadaqallahul aliyyul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. புகழனைத்தும் ஏகோவராகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அழைப்புகளை நடுவாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா-தாபீன்கள், குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் 8வது நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றோமோ அல்லாஹ் தஆலா அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அனைவருக்கும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. கணிதத்திற்கும் பெருமதிப்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அன்னலாரின் பாதையில் நமது ஈமானிய பயணம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமிக்கவர்களே, பயணம் என்று சொன்னாலே இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே முசாஃபிர் தான். ஒரு பயணத்தில் தான் நாம் ஏறி இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் முடிவு என்பது நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. முடிவில்லாதவன் ஒருவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா ஒருவன் தான். நாம் அனைவருக்குமே ஒரு நாள் முடிவு என்பது இருக்கிறது. நாம் ஏறிக்கக்கூடிய இந்த பயணம், இந்த பயணத்திலே நம்முடைய எல்கை, நாம் எங்கு இறங்க வேண்டுமோ அந்த இடம் நமக்கு முந்தைய நாம் அதை சரியான இடமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஏறக்கூடிய அந்த வாகனத்திலே அந்த வாகனம் எங்கு செல்கிறது, எந்த பாதையில் செல்கிறது என்று நாம் அறிந்தால் மட்டும்தான் நம்முடைய இலக்கை நாம் சரியாக அடைய முடியும். இந்த ஈமானிய பயணத்திலே நாம் ஏறக்கூடிய இந்த வாகனம் சொர்க்கம் சென்று அடைந்தால் நாம் வெற்றி பெற்ற மக்கள், நரகம் சென்று அடைந்தால் நாம் தோல்வி பெற்ற மக்கள். நரகமா சொர்க்கமா என்பதை தீர்ப்பு செய்வது செல்லக்கூடிய பாதை. அந்த பாதை எதை என்று பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த பாதை. அந்த பாதையின் கீழ் அதிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் நாம் சரியாக நேராக நாம் சொர்க்கத்துக்கு சென்று அடைந்து விடுவோம். இல்லை என்று சொன்னால் நாம் வழி தவறி விடுவோம். அப்படி என்றால் நம்முடைய பயணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை அல்லாஹ் சொல்வான். வஅதீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள், நிச்சயமாக நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் உங்களுடைய பயணமாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை சூழ்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னால் நாம் பயணங்களை சரியாக பின்பற்ற வேண்டும். அது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக அமைந்திருக்க வேண்டும். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டு ரசூலை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் சரியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை தருகிறார். சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை தருகிறார். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலா நம்மோடு பயணிக்கின்றார். மூன்றாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் எப்போதுமே வந்து கொண்டே இருக்கும். நான்காவது விஷயம், நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹிதாயத், அதில் நாம் நிலைத்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் துன்பங்களோ கஷ்டங்களோ இழப்புகளோ வரக்கூடிய நேரத்திலே அவன் சோர்ந்து போகாமல் இருப்பான். எப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரஹமத் செய்து விட்டார். அதே போல லஅல்லக்கும் துர்ஹமூன், மறுமையாக இருந்துச்சு சொன்னால் அல்லாஹ் தஆலா முதலாவதாக அடக்கஸ்தலமாக இருக்கக்கூடிய முதல் வீடு கபர் இருக்கின்றதே, கபருடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக ஆக்கி வைப்பார்.
எப்பொழுது அல்லாஹ்வை நீங்கள் பின்பற்றி அல்லாஹ் சொல்லு பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றினால் இந்த உலகத்தில் பரக்கத்து புரிந்த வாழ்க்கையாக மாற முடியும். அதே போன்று மறுமையில் வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, அது பூஞ்சோலையாக உங்களுக்கு மாறுகிறது. அது மட்டுமில்ல, நாளைக்கு மறுமையிலே ஒரு நாள் நரகத்திற்கு நாம் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஆகிவிட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தில் சொல்லக்கூடிய பரிந்துரையின் காரணமாக நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அது மட்டுமல்ல, நிலையே இல்லாத அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழ் நமக்கு நிலை அளிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கத்திலே உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கிறது. யாருக்கு? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை யார் பின்பற்றுகிறார்களோ லஅல்லக்கும் துர்ஹமூன், அவர்கள் ரஹ்மத்தை செய்யப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரஹ்மத் இந்த உலகத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது என்பதுதான் இந்த ஆயத்திற்கு நடக்கத்தை பார்க்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் ரஹ்மத்தாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பயணங்கள் சரியாக இருக்க வேண்டும். அந்த பயணம் சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். ஈமான் சரியாக இருந்தது சொன்னால் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கும். நாம் எந்த எல்கைக்கு செல்ல வேண்டுமோ அந்த எல்கையான சொர்க்கத்துக்கு நாம் செல்ல முடியும். அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்மிடத்தில் ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். கண்ணியமிக்கவர்களே, ஈமான் இருக்கிறதே வெறும் நாவால் சொல்வது மட்டுமல்ல, உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டு வர வேண்டும். இதுதான் ஈமான். ஈமானை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எப்படி இந்த செய்தி வருது ஹதீஸில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வேகமாக வர்றாரு. உள்ள வெண்மையான ஆடை, கருத்த முடி வர்றாரு. சபையில் இருக்கிற எல்லாத்தையும் விலைக்கு நிறுத்துறாங்க. நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அமர்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய காலம் இவருடைய காலம் நெருங்கிய நிலையில அமர்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியம், யார் இவர்? எந்த ஒரு பயண கலைப்பும் தெரியல. அவருடைய ஆடையை பார்த்தால் பயணத்துடைய அந்த அழுக்கு படிந்த எந்த அறிகுறியும் இல்லை. இவரை பார்த்ததும் இல்லை. யார் இவர்? புதிதாக இருக்கிறாரே. அது மட்டும் இல்லாமல் சபையை விலக்கிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி உட்கார்ந்து ஏதோ பேச ஆசைப்படுகிறாரே, யாராக இருக்கின்றாங்க? சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே வந்தவர் சொன்னார், அஹ்பிரினி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் து'மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ து'மின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி இன்னல்லாஹி பஅதல் மௌத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு அழகா பதில் சொன்னாங்க. அவர் கேட்டவர் சதகத்த அப்படின்னு சொன்னார். நீங்கள் உண்மையைதான் சொன்னீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியம். கேள்வி கேட்கக்கூடியவர் வந்திருக்கிறான்னு சொன்னா ஒரு விஷயத்தை தெரியலதான் கேட்கணும். கேட்டு முடிச்சதுக்கு பின்னால சதகத்தை நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்க தெரியுமா இல்லையா? தெரிஞ்சதால நீங்க உண்மையை சொன்னீங்க. அப்படிதான் டெஸ்ட் பண்ண வந்திருக்காரா? அவனுக்கு தெரியலையே. உடனே எதிர்ச்சார சபையை விட்டு வேகமா வெளியே போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அவரே வெளியூர் பார்த்துவான்னு சொன்னாங்க. வெளியூர் பார்த்தாங்க, அவரை காணும். சொன்னாங்க, வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் என்றால் என்ன என்று உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்போது வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. சொன்னால் நம் வாழ்க்கையிலே நம் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது? நாம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஓ மலாயிகத்திஹி, மலக்குகளை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த அளவு ஈமான் கொண்டிருக்கிறோம்? அதான் நீங்க நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் முஸ்லிம் தான். ஆனா எந்த அளவுக்கு அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் நடக்கின்றோமா? யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். மலாயிகத்திஹி, மலக்குகளை ஈமான் கொண்டிருக்கிறோம். மலக்குகளை பற்றி நாம் என்ன ஈமான் கொண்டிருக்கிறோம்? மௌத்துக்கு பின்னால், கபர் வைத்ததுக்கு பின்னால் முன்கணைக்கு கேள்விகளை கேட்பாரே, அதை நாம் தெரிந்து கொள்றோமா? எப்பொழுதுமே நம்முடைய வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய கிராமன் காத்திபீன் நாம் அறிவித்திருக்கின்றோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அறிவித்திருக்கின்றோமா? மீகா அலைஹிஸ்ஸலாம் அவரை அறிவித்திருக்கின்றோமா? இது போன்ற மலக்குகளை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம்? குத்துபிஹி, வேதங்களை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எத்தனை வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி அல்லாஹ் தஆலா. இந்த உலகத்தில் மனிதன் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடைபெறவே போகாது. இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி, ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடைபெறாது என்பதை பக்காவாக ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஈமான். அதற்கு பின்னராக மௌத் ஒன்று இருக்கிறது.
பாடல் மௌத்துக்கு பின்பதாக நாம் எழுப்பி கேட்கப்படுவோம் என்பதை முழுமையாக நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் ஈமான்தாரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு அளவுகள் சொன்னார்கள். இதையெல்லாம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே மனப்பாடம் செய்து மட்டுமல்லாமல் அது வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். பண்ணினால் நாம் ஈமான்தாரிகள். இப்படி இதை நாம் பார்க்கும்போது ஈமானோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எங்கே செல்லும்? சொர்க்கத்துக்கு செல்லும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஈமான் நம்மிடத்தில் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அந்த வாழ்க்கையை பின்பற்றுவதனால் எப்படி? ஒரு மனிதனை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் அந்த மனிதன் மீது நாம் முதலாவதாக அன்பு வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும். அன்பு இருந்தால் மட்டும்தான் அவன் எது சொன்னாலும் கேட்போம் இல்லையா? அவன் தவறை செய்தாலும் சரி, அது தவறு நமக்கு பெருசா தெரியாது. ஏன்? அவன் மீது நாம் அன்பு வைத்திருக்கின்றோம், பாசம் வைத்திருக்கின்றோம். அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பின்பற்றுவதாக இருந்தால் முதலிலே நாம் அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும். நல்லா யோசித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பத்தபிஊனி, என்ன நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுங்கள். யஹ்புபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். எவ்வளவு விஷயம் பாருங்க. ரெண்டு கிஃப்ட் கிடைக்கும். ஒன்று, அல்லாஹ் உங்களை நேசிக்க நீங்க ஆசைப்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுங்க, அவங்களை பின்பற்றுங்க. பின்பற்றினால் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிக்கின்றான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இதுதான் ஈமானுடைய பயணம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஈமானை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹ்வை நாம் நேசம் கொள்ள வேண்டும். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பின்பற்றணும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் தான் வெற்றியாளர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரதுமுஹா வ திஜாரத்துன் தக்ஷூன கஸாதஹா வ மசாகின் தர்தூனஹா ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதி ஃபீ சபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒரு கடினமான ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வான், இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் விட நீங்கள் எதையும் நேசித்தால் உங்களை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள், தண்டனை வந்து சேர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும், உங்களுடைய தந்தையரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் நீங்கள் சம்பாதித்து வைத்துள்ள பொருட்களும் நஷ்டமடைந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்பி வசிக்கக்கூடிய அந்த வீடுகளும் அல்லாஹ்விடவும் அவருடைய தூதரை விடவும் அவன் பாதையில் ஆரோக்கியம் செய்வதை விடவும் உங்களுக்கு மிக பிரியமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை எதிர்பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய ரசூலை விட நீங்கள் மக்கள் எல்லாத்தையும் நேசிக்கிறீர்கள், அதிலே நீங்க மூழ்கி போய் சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அப்படி காட்டுகின்றானே. நம்முடைய ஈமான் இந்த அளவுக்கு நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முதலாவதாக உங்கள் ஈமான் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பிரியம் கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை சொன்னாரோ அதை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எதை கற்றுத் தந்தாரோ அதை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை தான் அல்லாஹ் தஆலா தனது திருக்குறளில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஏன்னு சொன்னால் நாம் பிரிய வைத்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அல் அமீன், உண்மை பேசக்கூடியவர் என்று சொன்னவனும் அபூ ஜஹல் தான். ஆனால் ஈமான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, கடைசி காபிராத்தில் இறந்து போனான். இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அல் அமீன் என்று ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவருக்கு பிரிய வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கல்வியை முத்திரையிட்டு விட்டான். கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அவருடைய கல்வியில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டான், பார்வையில் முத்திரையிட்டான், செவிப்புலனில் முத்திரையிட்டான், பார்வையிலே திரையிட்டு விட்டான். வலஹும் அஸாபுன் அதீம், அவருக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யாருக்கு? இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் கொள்ளாமல் அவரை பின்பற்றாமல் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. அவருடைய கல்பு முத்திரையிடப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுடைய கல்பு சீலைக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் பிரியப்படவில்லை என்று அர்த்தம். நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது சொன்னால் நம்முடைய பயணம்
சரியாக செல்லும், நாம் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக மாறுவோம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். சஹாபாக்கள் உண்மையான அன்பு எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யுக்மி அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள், இது அனைத்தையும் என் மீது யார் பிரி வைக்கிறீர்களோ நீங்கள் தான் உண்மையான முஃமின், நீங்கள் தான் ஈமான்தாரிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் ஈமான்தாரி என்று சொன்னால், நாம் சர்டிஃபிகேட் வாங்கணும் என்று சொன்னால் முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் குடும்பத்தை விட அவரை பிரிந்து கொள்ள வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உயிரை தவிர என் குடும்பம், என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் விட உங்களை நான் அதிகம் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். என் உயிரை விட்டுவிடுங்க, நான் எல்லா பொருட்களையும், மனைவி மக்கள் எல்லாரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், உமரே, நீங்கள் இன்னும் பரிபூர்ணமான முஃமின் ஆகவில்லை. நீங்கள் பரிபூர்ணமான ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உயிரை விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என் உயிரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூர்ணமான முஃமின் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் பிடி வைக்க வேண்டும். ஹதீஸிலே பார்க்கிறோம், சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சமயம் பள்ளிக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே அவருடைய முகத்திலே சோகத்துடைய அந்த ரேகை தெரிகிறது. மெலிந்தவராக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃப்வானே, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? உடம்பெல்லாம் மெலிந்து போற மாதிரி இருக்கு, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு கவலை ஆட்டிக் கொண்டே இருக்கிறது. அந்த கவலையை நான் எப்படி உங்களுக்கு சொல்வது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை நான் போய் சந்திக்கிறேன். என் குடும்பத்தை சந்திக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய ஞாபகம் வருகிறது, ஓடி வருகிறேன், உங்களை பார்க்கிறேன், என் மனம் சந்தோஷம் அடைகிறது, என் உள்ளம் நிம்மதி வருகிறது. யா ரசூலல்லாஹ், மரணத்திற்கு பின்பதாக நீங்கள் சொர்க்கத்தை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். நான் மரணத்திற்கு பின்பதாக, என்னுடைய மரணத்திற்கு பின்பதாக நான் சொர்க்கத்தில் செல்வேனா நரகத்தில் செல்வேனா என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் சொர்க்கம் சென்றால் நான் எப்படி யா ரசூலல்லாஹ் பார்ப்பது? நீங்களோ எந்த அந்தஸ்தில் இருக்கிறீர்களே, அப்பொழுது நான் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது யா ரசூலல்லாஹ். அதை நினைத்தேன், அதன் காரணமாக என்னுடைய உடம்பெல்லாம் இப்படி இழைத்து போய்விட்டது என்றாக உண்மையான அன்பை சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்ட உடனே கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்திருக்கான், ஒமை கிடுல்லாஹ வ ரசூல, யார் அல்லாஹ்வையும் ரசூலை யார் பின்பற்றுகிறார்களோ, أولئك مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே நபிமார்களுடன் சுஹதாக்களுடன் வலிமாவுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திருக்கிறார். இது கேட்டது சஹாபி ரொம்ப சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிரியாமல் நாம் நாளை பார்க்க முடியுமே, மரணத்திற்கு பின்பு கூட நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்றும் அளவிற்கு சஹாபி பிரிய வைத்தார் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு பிரிய வைத்திருக்கிறோம் என்பதை தான் விளக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அப்படி இதுதான் பலமான ஈமான். அந்த ஈமான் நம்மிடத்திலே பரிசுத்தமாக ஆக வேண்டும், அந்த ஈமான் பவர்ஃபுல்லாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பிரிய வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எவரிடத்திலே 3 விஷயங்கள் அமைந்திருக்கிறதோ அவர் ஈமான் சுவையை உணர்ந்தவராவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அல்லாஹ்வும் அவரது தூதரும் மற்ற எல்லாத்தையும் விட அவருக்கு மிக பிரியமானதாக இருக்கிறதோ அவர்தான் ஈமான் சுவையை அறிந்து கொண்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக, ஒரு மனிதரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பார், அல்லாஹ்வுக்காக வேண்டியே வெறுப்பார் அல்லவா, அவர்தான் ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்வார். மூன்றாவது சொன்னார்கள், குஃப்ரிலிருந்து அல்லாஹ்வை காப்பாற்றிய பின் மீண்டும் அதற்கு செல்வதை நரகத்தில் எரியப்படுவது போன்று அவர் உணர்வார் அல்லவா, இவருடைய ஈமான் தான் பரிசுத்தமான ஈமான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அளவை பிரித்து வைத்திருந்தார்கள். அதாவது அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே மிஅராஜுடைய அந்த சம்பவத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது எல்லோரும் கேலி கிண்டலாக வந்து சொன்னார்கள், யாரே அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களுடைய தோழர் ஏதோ மிஅராஜ் மேல போயிட்டு வந்தாராமா, கொண்டாராமா, கொஞ்ச நேரத்தில் வந்துச்சாமா, இது கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமா தெரியல என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே
அப்பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்டாங்க, இதை கூறியவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் கூறினார்கள். அதில் குறைஷிகள் ஆம் அவர்தான் கூறினார்கள் சொல்லும் பொழுது உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், எவர் அவர் கூறியிருந்தால் அது முற்றிலுமே உண்மையாக இருக்கும். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வானத்திலிருந்து அவருக்கு ஒரே வினாடியில் இறைச்சி வருகிறது என்பதை நாம் நம்பும் பொழுது ஒரு இரவில் அவர் ஜெருசலத்துக்கு சென்று வருவதை நாங்கள் நம்ப மாட்டோமா என்று சொன்னபடி இந்த வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார்கள். சித்தீக் என்றால் பெயர் வைத்தார்கள். இந்த வார்த்தை தான் எல்லோரும் கிண்டல் பண்ணக்கூடிய நேரத்திலே, எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிக்கக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கண்மூடித்தனமான பிரியம் சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். பேசும்போது என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக பேசுவாங்க. சும்மா பேச மாட்டாங்க. மாதிரி ஒரு பெரியவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, ஜாஹிலிய மக்களுடைய அந்த பழக்கத்தை அப்படியே போட்டுவாங்க. கண்டுக்குள்ள எப்படி வாழ்ந்தவங்க, அவங்க எப்படிலாம் இருந்தவங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு முன்பதாக என்ன ஆரம்பம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக என்று சொல்லிதான் ஆர்வமே செய்வார்கள். அந்த அளவுக்கு மாத்திர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏது சொன்னாலும் அந்த அளவுக்கு பிரிவு வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எந்த அளவுக்கு பிரிவு வைத்திருக்கின்றோம் இதைத்தான் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இந்த காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எந்த அளவுக்கு பிரிவு வைத்திருக்கின்றோம் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாக எடுத்துக்கொண்டு நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பிரியப்படும் மக்களாக மாற வேண்டும். நாம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரத்தினுடைய நிர்ணய கதி நான் முடிவு வருகிறேன். வாழ்க்கையில் நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் பிரியம் கொள்ள வேண்டும். சஹாபாக்களை வாழ்க்கையில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக யுத்தத்தில் ஷஹீதான சஹாபாக்களாம் இருக்காங்க. இத்தனை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு கேடே அந்த சஹாபாக்களா இருக்காங்க. உஹது யுத்தத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அம்புகள் பாய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிற்கிற ஒரு சஹாபி, அவர் முதுகெல்லாம் அம்பு பாய்கிறது. அது போன்று பெரிய பெரிய தியாகம்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்ன கற்றுத் தந்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அது செஞ்சாலே போதும், ஒழுங்கு அந்த நம்ம கிடைக்கும். அதிகமா சலவாத் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் வெள்ளிக்கிழமை மீது சலவாத் சொல்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமா சலாம் சொல்லுவோம், அதிகமா சலவாத் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா நேரத்தை ஓதுவோம் சலவாத்துக்காக. இதைத்தான் செய்ய போறோம். இதை செஞ்சாலே நம்ம பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். இதை செஞ்சாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக பிரியப்பட்ட மக்களாக மாறுவோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் மனை மக்கள் மீது எந்த அளவுக்கு பிரிவிக்கிறோமோ அதையும் விட நாம் அதிகமாக பிரிவிக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானிய பயணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானிய பயணம் எங்கே செல்லும்? சொர்க்கத்துக்கு தான் நம்முடைய வாகனம் செல்லும் என்பதை நான் நினைவுபடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படக்கூடிய மக்களாகவும் ஈமானிய அந்த பயணத்தில் நாம் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்க முடிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபர்தபா மின்ஹுல் புதூர் மித்ல ஹுஸ்னிக மா ரஅய்னா கத்து யா வஜ்ஹ சுரூர். அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூர். அன்த இக்ஸிருன் வ காலி அன்த மிஸ்பாஹு ஸுதூர். யா ஹபீபி யா முஹம்மத் யா அரூஸல் خافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا
درجات كفروا عني ذنوبي واعف لي عن سيئات عالم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم